வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுறேன். இன்னைக்கு அதிமுகவிலிருந்து முன்னாள் மந்திரி எம்.ஆர்.கே. விஜயபாஸ்கர் கரூர் எம்.எல்.ஏ. ராஜினாமா பண்ணிட்டார். இதோடு சேர்த்து 6, 7 பேர் அதிமுகவிலிருந்து போயிட்டாங்க. அதிமுகவுடைய எண்ணிக்கை 41 ஆயிருச்சுன்னு செய்திகள்லாம் வந்த மணிமா இருக்கு. தொடர்ந்து அவங்க ராஜினாமா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவரால தடுத்து நிப்பாட்ட முயற்சி பண்றாரா, பண்ணலையா எடப்பாடி அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அவங்க எப்படி மெஜாரிட்டியை பெற்றணும் அப்படின்னு விஜய் ரொம்ப ஆர்வத்தனமா இருக்காரு. ஏன்னா நேரடியா அவரே குதிரை பேரத்துல ஈடுபடுறதா கூட இப்ப நேரடியான குற்றச்சாட்டுகள்லாம் அவர் மேல வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. குதிரை பேரங்கிறது அவர் பேசினாலும் சரி, ஆதவ அர்ஜுனன் பேசினாலும் சரி, ஆனந்த் பேசினாலும் சரி, அல்ல எவர் பேசினாலும் சரி, இங்க உள்ள லோக்கல் எம்எல்ஏ இளங்கோவன் பேசினாலும் சரி, யாரு பேசினாலும் சரி, குதிரை பேரம் குதிரை பேரம் தான். குதிரை பேரை பேசத்தையும் செய்வாங்க. ஆறா இருந்தாலும் பேசத்தையும் செய்வாங்க. இங்கேயும் இல்லை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 1998ல வாஜ்பாய் ஆட்சியை காப்பாத்துறதுக்கு ஒரு ஓட்டுல ஜெயலலிதா கவுத்துனாங்க. அப்ப வாஜ்பாய் ஆட்சியை காப்பாத்துறதுக்காக ஒரு எம்பிக்கு 200 கோடி ரூபா கொடுத்தாங்க. ஒரு எம்பிக்கு 200 கோடி யார் ஓட்டு போட்டாலும் சரி வாங்கிட்டு போ. அப்ப 98ல 200 கோடிங்கிறது ரொம்ப பெருசு. இன்னைக்கு வேணா சிறுசா இருக்கலாம். அப்பத்தே சேடப்பட்டி முத்து அதிமுக இருந்து காசை வாங்கிட்டு எனக்கு ஒண்ணுக்கு வருது வெளியே வருதுன்னு போய் உட்காந்துக்கிட்டவர். அது அப்புறம் இருந்து கட்சியை விட்டே ஜெயலலிதா நீக்கிச்சு அவரை. அப்படி இருந்து ஒரு ஓட்டை தொத்து போனார். ஆக ஆட்சி நடத்துறவங்களுக்கு மெஜாரிட்டி வேணுங்கிறதுக்காக அவங்க இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வாங்க. எதிர்க்கட்சிகள் தான் அவங்களுடைய ஆட்களை தக்க வச்சுக்கிறணும். ஆனா அதிமுகவுல இருந்து இப்ப தக்க வைக்க ஆளே கிடையாது. அது பாட்டுக்கு ஒவ்வொரு பக்கம் பிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு பக்கம் கம்மாயில வந்த மாதிரி இந்த பக்கம் அடைச்சா அந்த பக்கம் பிக்குது, அந்த பக்கம் அடைச்சா அந்த பக்கம் பிக்குது. அப்படி மாதிரி எடப்பாடி பழனிசாமியுடைய நிலைமை ரொம்ப படுமோசமா இருக்கு. அவர் ஏன் இவங்களை எல்லாம் கூப்பிட்டு சரி பண்ணல அப்படிங்கிறதுக்கு அவர்கிட்ட இருந்து தெளிவான பதிலே கிடையாது. கட்சிக்கு துரோகம் பண்றாங்க, கட்சிக்கு துரோகம் பண்றாங்க சொல்லி ஏன் துரோகம் பண்றாங்க? 50 வருஷமா இருந்தவன் இப்ப ஏன் துரோகம் பண்றான்? அதுக்கு என்ன நீங்க உங்களோட விளக்கம் சொல்லுங்க முதல்ல. 50 வருஷமா என்ன எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருந்தவங்க செயலாவுக்கு சரியா இருந்தாங்க, எல்லாத்துக்கும் சரியா இருந்தாங்க. உங்களுக்கு மட்டும் ஏன் சரியா இல்ல? அதுக்கு விலாவரியா பதில சொல்லுங்க. உங்க மகனை அரசியல கொண்டு வர போறோம்னு ஒரு குற்றச்சாட்டு வேற இருக்கு. உங்களோட பணத்தை வச்சுக்கிட்டே நீங்க எல்லாத்தையும் கரையும் கொடுத்து வாங்குறீங்க. ஆளுங்க உங்க எம்எல்ஏக்குள்ளேயே நீங்களே பணத்தை கொடுத்தே கரையை வாங்குறீங்க அப்படின்ட்டு உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. கட்சியை வளர்க்கறதுக்கு பதிலா நீங்க உங்களத்தே வளர்க்குறீங்கிற குற்றச்சாட்டு எல்லாருமே வைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி மேல. இது ஒரு பக்கம் அப்படி பூசலா ஓடிக்கிட்டே இருக்கு. வேணாம், அந்த ஆளோட மல்லு கட்ட வேணாம். ஏன்னா அந்த ஆளை மாத்த நினைச்சாலும் மாத்தவும் முடியல. பாரேசனாக்காரன் அங்கேயே அவருக்கு ஒரு சிஞ்சா கொட்டியான். அவன் அவன் ஒரு அவங்க ஒரு இத்து போனவங்க அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து விஜயபாஸ்கர், வேலுமணி, தங்கமணி எல்லாரும் சேர்ந்து முடிஞ்சாலும் முட்டி பார்த்தாங்க. ஒன்றும் பண்ண முடியல. பாரேசனாக்காரன் ஒரே போன் போட்டு எடப்பாடி பழனிசாமி பேச்சை கேட்டுட்டு போங்கடா அப்படிங்க. இவங்க நான் போக முடியாதுங்க. இது எதுக்கு நம்ம வெட்டியில மறுபடியும் பிள்ளைப்பாற நடக்குமா? பொதுக்குழு கூட்டுறாப்புலையும் இல்ல. இவர் விலகுறாப்புலையும் இல்ல. இவரை எடப்பாடி பழனிசாமி தூக்கி அடிக்கக்கூடிய அளவுக்கு யாருக்கு வலுவும் கிடையாது. தினகரே ஓடி போனாரு, ஓபிஎஸ் ஓடி போனாரு, சசிகலா ஓடி போச்சு, தங்கமணி, வேலுமணி அவன் எவன் வந்தாலும் ஒண்ணுமே செய்ய முடியாது இருந்தால. என்ன காரணம்? பூரா பணத்தை அடிக்கிறாரு. அங்க மோடி காலில் விழுந்துக்கிறாரு, அமித்ஷா காலில் விழுந்துக்கிறாரு. இதே வேஷமாக இருக்கு. ஆனா கட்சியை வளர்க்கணும், இந்த கட்சியை உடஞ்சிடாம பாத்துக்கிறனுங்கிற எண்ணம் அவர்கிட்ட கிடையாது. நம்மளை காப்பாத்திக்கிறணும் ஒரே பேச்சு. அவர் அந்த நோக்கத்துக்கு போய்கிட்டு இருக்காரு. இப்ப இன்னைக்கு அவர் உடனே பார்த்துட்டு இன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கு விஜயோட போய் சேர்ந்துட்டாரு. 7 சீட்டு இப்ப காலியா கிடக்கு. 7 சீட்டுக்கு தேர்தல் வருது. 7 சீட்டு 7 தேர்தல் இப்போ வரப்போகுது. இன்னும் எத்தனை பேர் ராஜினாமா பண்ண போறேன் என்னங்கிறதே கண்டுபிடிக்க முடியல. முடிஞ்ச அளவு எம்எல்ஏக்களை இவங்களை கூப்பிட்டு மல்லு கட்ட வேணாம். விஜயில இருக்கக்கூடிய 10 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ காசு கொடுத்து ஒரு ஆளுக்கு 250 கோடி 300 கோடி கொடுத்து வாங்கிரும்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்களே போட்டு மல்லு கட்டாம ஸ்டாலின் 2 பேரும் சேர்ந்து ஒரு எம்எல்ஏவுக்கு 200 கோடி 300 கோடி கொடுத்தா வர்றேன். அப்ப ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டு ஏற்கனவே குரல் கோஷம் போட்டாங்க 10 எம்எல்ஏ தாவாக்கல்ல இருந்து. நாங்க அங்கே போகிறோம், நாங்க இதுக்கு வர மாட்டோம், அப்படியாக்க இப்படியாக்க எனக்கு மாவட்ட செயலர் வேணும், மந்திரி வேணும், அவன் சரியில்லை இவன் சரியில்லை ஒரு 10 பேர் இப்பயே கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அதை ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னொரு 10 பேர் ரெடி பண்ணி நேரம் வச்சிருப்பாங்க. 10 பேர் ஆஃப் ஆனா இன்னொரு 10 பேர் வெடிக்கிறாப்ப வச்சிருப்பாங்க. இவருக்கு விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம 107 இருக்கு, இன்னொரு 7 இன்னொரு 10 12 வந்துட்டா நம்ம தனி சாட்டி வர நினைக்கிறாரு. இங்க வந்துகிட்டு இருக்க கூட இங்க பிச்சிருவேன். எல்லாத்தையும் ஆஸ் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்க. எனக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில நம்ம செய்யவா போறோம் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லா வேட்பாளருமே நின்றாங்க. விஜய் வேட்பாளர் பூராமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். எல்லா வேட்பாளருமே அதிமுக வேட்பாளர், திமுக வேட்பாளர் 40-50 லட்சம் உங்க வேட்பாளரை வாங்கிட்டே நின்றாங்க. என்ன காரணம்? அவங்களும் கொடுத்துட்டாங்க. வேணை செய்யா வரேன், இந்த வாங்கிட்டு எதை போட செலவு கவுண்ட் ஒரு 20 லட்சம் கொடுத்து விடுறா. பெரிய இருப்பெல்லாம் திருப்பத்தூர் எம்எல்ஏக்கு ஒரு 25 லட்சம் 30 லட்சம் கொடுத்து விடுறேன். காத்துக்கிட்டு இருக்கேன் அந்த ஆள். அவ்வளோ ஒரே போச்சு. அதே போல சிவகங்கை செந்தில்நாதன், ஏடிஎம்கே செந்தில்நாதன், ஏடிஎம்கே மாவட்ட செயலாளர் வர ஒரு பொம்பளையார் வர, இந்த பொம்பளையாளுக்கு ஒரு 40 லட்சம் கொடுத்து கொடுப்பா. அவ்வளவுதான். இவர் என்ன நினைக்கிறானா, செய்தியா போறாங்க, நீ ஒன்றும் வேலை பார்க்க வேணாம், இந்த காசை வச்சுட்டு நீ போயிட்டாரு. இவனு காசை வாங்கிட்டு போயிட்டாங்க. எல்லா தொகுதியிலும் பெரும்பாலான மந்திரி இருக்கக்கூடிய தொகுதியோடு நடந்தது இதுதான். விஜய்க்கு தெரியுமா தெரியாது. ஆக அவங்களுக்குள்ளே நெருக்கம் ஏற்பட்டு ஏற்கனவே நெருக்கம் ஏற்பட்டு போச்சு. யாருக்கு? தவேகா எம்எல்ஏக்களுக்கும் ஏடிஎம்கேக்கும் திமுகவுக்கும் ஏற்கனவே அண்டர்ஸ்டாண்டிங்கா தான் இருக்காங்க. ஒண்ணு நீங்க சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா முன்னாடி செலவுக்கு பணம் வாங்கிட்டாங்க, கொடுத்துட்டாங்க.
நல்ல உறவு இருக்கு, பழக்கம் இருக்கு. எம்எல்ஏ பதவி மட்டும் தானே, வேற என்ன இருக்கு? ஆக மொத்தம் அவங்க கூப்பிட்டு நேரடியா கூப்பிட்டு உனக்கு 200 கோடி வச்சுக்க, 100 கோடி வச்சுக்க, இந்த இப்படின்னு சொன்னா அவங்க பாட்டு போறவங்க தான், அவங்க பாட்டு வர்றவங்க தான். அதனால இவங்க 2 பேரும் சேர்ந்து இவங்கள மல்லு கட்டிக்கிட்டு இருக்க வேணாம், அங்கேயே உள்ளே வெடி வச்சிருவோம் அப்படின்னு கூட ஒரு விஷயத்த பேசியிருக்கலாம், வச்சிருக்கலாம். அரசியலு குதிரை பேரத்தை நோக்கி போகுதுங்கிறலாம் என்னைய பொறுத்தளவு ஆச்சரியமே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி 18 எம்எல்ஏ தனியார் முன்னாடி போனாங்க. அவங்களாம் குதிரை பேரம் நடத்தி பார்த்தாரு, முடியல. அவங்க ராஜினாமா பண்ணாங்க. கடைசியில தேர்தல் வந்துச்சு. அவங்கள பதவியை விட்டு நீக்குனாங்க. இவர் தான் நீக்குனாரு. யார்? எடப்பாடி பழனிசாமி தான் கொரோனா போட்டு நீக்குனாரு. தேர்தல் வந்துச்சு. ஒரு ஓட்டுக்கு 2000 கொடுத்தாரு. ஒரு ஓட்டுக்கு 18 தொகுதியிலேயே ஓட்டுக்கு 2000 எடப்பாடி பழனிசாமி தான் சொன்னாரு. கொடுத்தாரு. அவனு வாங்கினேன், ஓட்டு குத்துனேன். 10 தொகுதி 12 தொகுதியில ஜெயிச்சா திமுக 4 3ல ஜெயிச்சிச்சு. ஆட்சி ஜோரா நடந்துக்கிட்டு அது குதிரை பேரம் இல்லையா? ஆக ஆட்சிக்கு பற்றாக்குறை வரும்போது குதிரை பேரா, கழுதை பேரா, யானை பழம் எல்லாம் வாங்கத்தான் செய்வாங்க. அது வேற இதுல எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. மேற்கு வங்காளத்தில் என்ன நடந்துச்சு? சரி, இப்ப ஆமாவத்திட்ட பாரிசனாக்கார விலை கொடுத்து வாங்கினேன். அது என்ன 7 எம்பியை வாங்கினேன், ராஜ்யசபா எம்பியை. அதுக்கு என்ன வழி? ராஜ்யசபா எம்பியை 7 பேரை பாரிசனாக்கார விலை கொடுத்து தான் வாங்கினேன். வேற தியாகத்திலே வந்துட்டேன் 7 பேரை. நான் கேட்கிறேன், எந்தெந்த மாநிலத்துல யாரியா வரல? எல்லா மாநிலத்தையும் விலை கொடுத்து வாங்குறேன். ஏக்நாத் சிண்டேட்ட கூட்டணி தான் மகாராஷ்டிராவில். கூட்டணியை வச்சுக்கிட்டே ஒருத்தருக்கு 100 கோடி 200 கோடி கொடுத்தே விலைக்கு வாங்கினாங்க. ஏன்னாப்பா 2 பேர் ஒண்ணு கூட்டணி. அவனும் மதவாத கட்சி, இவனும் மதவாத கட்சிங்க. அப்புறம் கூட்டணி வச்சுக்கிட்டே 200 கோடி 300 கொடுத்து கடைசியில் இந்த பக்கம் ஆக்குனாங்க. ஆக எல்லா மாநிலத்திலுமே நடக்கிறது விஷயம் இதுதான். இதை குதிரை பேரத்துக்கு வேலை இல்லை. ஆட்சி பற்றாக்குறை, காசு கொடுப்பேன், பதவியை கொடுப்பேன், பணத்தை கொடுப்பேன், வீடை கொடுப்பேன், வாசலை கொடுப்பேன், கும்பலை கூட கூட்டி விடுவேன். இதெல்லாம் உள்ளதுதான். இது இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இது பூராமே இதெல்லாம் புதியான செய்தி யாருமே கொடுக்கல. இதுல என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தினகரன் ஏற்கனவே என் எம்எல்ஏ ஒரு ஆள் காமராஜ குதிரை பேரம் நடத்தி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கவர்னர் ஒரு பெட்டிஷன் ஒன்று கொடுத்துருக்காரு. இப்ப இருக்கா எதுக்கு எடுத்தாலும் கத்த ஆரம்பிச்சாங்க. குதிரை பேரம் எங்க கட்சியில இருக்க தூக்குறாங்க, காசு கொடுத்து தூக்குறாங்க. விஷயம் நேரடியா வந்து பேசுறாரு. 100 கோடி வேணுமா, 200 கோடி வேணுமா, விஷயம் வந்து களத்துல இறங்கி பேசுறாரு. இந்த ஆட்சியை கலைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய்கிட்டே இருக்காங்க. ஆக இவங்க இந்த வார்த்தை கிளையுதோ கிளையல, கவர்னர் கலைக்கிறாரோ கிளைக்கலையோ, கோர்ட்டே வந்து விசாரணைக்கு எடுத்துக்கிறது நமக்கு தெரியாது. ஆனா நம்மளை அறியாமையே, விஷயக்கு தெரியாமையே குற்றச்சாட்டு மேல குற்றச்சாட்டு ஆளுங்கட்சி மேல வச்சுக்கிட்டே இருக்காங்க. வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த நேத்து பாத்துங்க, கஞ்சா கஞ்சா பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரி மேலேயே பிரச்சனை கிளப்பிட்டாங்க. அதுக்கு இன்னைக்கு போராட்டம், திமுக போராட்டம். அதே போல கரூர், கிருஷ்ணகிரியில ஏற்கனவே இப்ப காசு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. குவாரிகளுக்கெல்லாம் இவங்கெல்லாம் எம்எல்ஏக்களே, உங்க எம்எல்ஏக்களே நேரடியா போய் காசு வாங்குறாங்க லோடுக்கு வளவுன்னு. இதைத்தான் அண்ணாமலை காரங்க, திமுக காரங்க இப்ப நேரடியா போய் வாங்குறாங்களாம். எல்லா பத்திரிகையும் எழுதிருக்கேன், சூரியவாட எழுதிருக்கேன், இந்து பத்திரிகை எழுதிருக்கேன், எல்லா பத்திரிகையும் எழுதிருக்கேன். நேரடியா வாங்குறாங்களாம். அதே போல அங்கிட்டு கரூர் பக்கத்துல எம்எல்ஏவுக்கு வீடுகளா வாங்கி கொடுத்துருக்காங்களா இந்த மாபியா கும்பல், மணல் மாபியா கும்பல், இந்த கல்வெட்டுற கும்பல், இவங்க எல்லாம் பூரா அவங்களே வீடு வாங்கி கொடுத்துருக்காங்களாம். எம்எல்ஏக்கள் பூரா அவங்களுக்கு உறவா இருக்காங்களாம். இது தலைமையோட தெரிஞ்சு காசு வாங்கி கொடுக்குறாங்களா, இல்ல இவங்களா காசு வாங்கி வச்சுக்கிறாங்களா நமக்கு தெரியாது. ஆனா உங்க மேலே இப்ப ஊழல் குற்றச்சாட்டு கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போதைக்கு வர ஆரம்பிச்சு. ஏன்னா வாயை கட்டி போட்டா என்ன உங்களுக்கு ஆபத்தா வந்துக்கணும். எம்எல்ஏக்கள் பூரா வாயை கட்டி போட்டா உங்களுக்கு ஆபத்தா வந்துக்கிறோம். ஆக மொத்தத்துல கொஞ்ச நாள் போகட்டும், விஜய் ஆட்சிக்கு மேல கெட்ட பேர் உருவாகட்டும் அப்படிங்கிற காத்த இந்த எதிர்கட்சி பூரா பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த தேர்தலை எப்படி தனிமை சாட்டி ஆகவே விடக்கூடாதுன்னு அதிமுக திமுக கங்கணம் கட்டிக்கிட்டு திர்றாங்க. இதுல என்னங்கிற முடிவு தெரியும். இன்னும் 4 பேர் நீங்க ராஜினாமா பண்ண வைக்கலாம், இன்னும் 10 பேர் ராஜினாமா பண்ண வைக்கலாம். ஆனா செய்கிறது எப்படி? இடைத்தேர்தலில் காசு கொடுக்க போறீங்களா? நான் கேட்கிறேன். எல்லா தேர்தலுமே இடைத்தேர்தலில் காசு தான் கொடுத்துருக்காங்க. அதிமுக திமுக காசு கொடுக்காம இந்த தேர்தலும் நடத்தினதே இல்லை. திருமங்கலம் தேர்தலே இருக்கட்டும், மானாமரை சட்டசபை இடைத்தேர்தலா இருக்கட்டும், மாரி பக்கநடி போன உடனே இங்க நாகராஜன் நிப்பாட்டினாங்க. காசே கொடுத்தாங்க, 2000 ரூபாய் கொடுத்தாங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த இடைத்தேர்தலில் காசு கொடுத்துட்டே ஓட்டு வாங்கியிருக்காங்க. காசு கொடுத்தவங்க ஓட்டு போட்டிருக்கேன். அப்ப நீங்க விஜய்க்கு காசு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? ஓட்டு காசு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? இப்ப அவங்க காசு கொடுப்பாங்க கூட நமக்கு தெரியாது. ஆனா காசு கொடுத்துருக்காங்க. அந்த சோக்குல என்ன கொடுக்கலாம். இடைத்தேர்தல் வேற, பொது தேர்தல் வேற. இடைத்தேர்தலில் எந்த எல்லைக்கு வேணாலும் ஆளுங்கட்சி போகும், எந்த எல்லைக்கு எதிர்கட்சியால போக முடியாது. இப்ப சீமை, ஸ்டாலின், அண்ணா திமுக எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து களத்துல இறங்கி விஷய விழுத்தாட்டி ஆகணும், ஆட்சியை கவுத்தி ஆகணும்னு மும்முனம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த அறிவிக்க போறாங்க தேர்தல். இந்த தேர்தல் தான் பாத்துக்கலாம் என்னன்னு. இந்த தேர்தல்ல ஒரு 7 தொகுதியில 4 தொகுதி ஜெயிச்சிருச்சுன்னா இன்னொரு 4-5 வேற அங்க ராஜினாமா பண்ண சொல்லி நடக்கலாம். ஆனா இப்படி எப்படி போனாலும் சரிதான். உங்க கட்சிக்குள்ளேயே வெடி வச்சுட்டாங்க, உங்க கட்சிக்குள்ளேயே விலை கொடுத்து வாங்கிட்டாங்க எம்எல்ஏ. விஜய் கட்சிக்குள்ளேயே பாத்துங்க, உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. வெடி வச்சுட்டாங்க. நீங்க நல்லா நிர்வாகம் நடத்துறீங்களா, நல்லா நிர்வாகம் நடத்தலையா அப்படிங்கிறது அப்புறம். ஆனா உங்களுடைய ஆட்சியை உங்களை கவுத்த போறது எதிர்கட்சிகள் கிடையாது. அது ஸ்டாலின் கவுத்த போறது கிடையாது, எடப்பாடி பழனிசாமி கவுத்த போறது கிடையாது. உங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் தான் உங்களை கவுத்தவே போறேன். அதை பாத்துங்க, எழுதி வச்சுக்கோங்க. நான் சொன்னது நடக்குதா நடக்கலையான்னு பாத்துங்க.
எல்லாருமே திமுகவோட அண்ணா திமுக ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்காங்க. இப்ப இல்ல. நீங்க என்னைக்கு தேர்தல் வேட்பாளர் அவங்க தொகுதி அறிவிச்சீங்களோ அன்னையிலிருந்து அவங்க 2 பேத்துக்கும் உறவாத்தே இருக்காங்க. உறவாத்தே இருக்காங்க. 200 கோடிக்கு பதிலா 300 கோடி, 400 கோடி குடுத்து அவங்களோட போறவங்க நேரம் வாங்கியிருப்பாங்க அட்வான்ஸ். நான் என்னத்த சொல்றது?